இன்றைய ஆத்மீக தேன். யோபு 10:12. எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவையும் எனக்கு பாராட்டினீர். உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினது. ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருடைய தயவு எவ்வளவு பெரியது! எவர்கள் மேல் தயவு வைக்க அவர் சித்தம் கொண்டாரோ அவர்கள் மேல் தம்முடைய தயவை அவர் பொழிகிறார். இதோ என் தயவு எல்லாம் உனக்கு முன்பாக செல்லும் என்று மோசேக்கு சொன்னதான தேவன் உன் வாழ்விலும் நன்மைகள் கைகூடி வரும்படி அவருடைய தயவை உனக்கு முன்னாலே அவர் கட்டளையிட வல்லவராயிருக்கிறார். அவரில் அன்பு கூறுகிறவர்களுக்கு உடன்படிக்கையின் தயவை அனுகிரகம் செய்கிறார். அதிகாலையில் அவரை தேடுகிறவர்களுக்கு தயவை நல்கிறவராயிருக்கிறார். மாத்திரமல்ல, தயவுள்ளவனுக்கு தயவு நல்குகிறவராயிருக்கிறார். ஆகையால் இவ்வேளையிலும் நாமும் இந்த வாக்கை அறிக்கையிடுகிறவர்களாய் இருப்போமா? எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவையும் எனக்கு பாராட்டினீர். உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினது. ஆம் பிரியமானவர்களே, நான் உங்களுக்காய் ஜெபிக்கட்டும். எங்களை அதிகமாய் நேசிக்கும் அன்புள்ள பிதாவே, இம்மட்டுமாய் உம்முடைய தயவினாலே எங்கள் மேல் நீர் பாராட்டினதான உம்முடைய ஜீவனுக்காக, நல் சுக பலனுக்காக நன்றி ஆண்டவரே. ஆம் தகப்பனே, எங்கள் மேல் உம்முடைய தயவை எப்பொழுதும் வைத்திருக்கிறபடியால் நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஆவியிலே கலங்காதபடிக்கு எங்களுக்குள் உற்சாகத்தின் ஆவியை தந்து உம்முடைய பராமரிப்பின் நிமித்தம் ஆண்டவரே நாங்கள் களிகூறும்படி உம்முடைய கண்களில் எங்களுக்கு எப்பொழுதும் தயவு கிடைத்ததும் அல்லாமல் உம்முடைய தயவை எங்களுக்கு முன்பாக நீர் கட்டளையிடுகிறவராய் இருக்கிறபடியால் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.